بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. الحمد لله. சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு மிகப்பெரிய அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹுடைய மிகப்பெரிய கிருபைதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு நல்ல விடயங்களை கேட்கிறது, பேசக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருது. சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியில் இன்றைக்கு நான் பதிவு பண்ணக்கூடிய இந்த வீடியோவில் நாங்கள் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு நபரை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த நபர் எந்த அளவுக்கு முக்கியமானவர்கள் என்றால், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிகராக எந்த ஒரு மனிதனையும் இந்த உலகத்தில் படைக்கவும் இல்லை. சங்கைக்குரியவர்களே, அவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர், மனித குலத்தின் மீது மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவர், அனைத்து கஷ்டங்களையும் தன் மீது சுமந்து கொள்ளக்கூடியவர். அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று தன்னுடைய குர்ஆனில் ஆரம்பிக்கின்றான். இந்த சிஃபத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா வர்ணனை பெற்றவர்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், அவர்கள் முஃமின்களுடன் மிகவும் இரக்கமானவர்களாகவும் அதே போன்று மிகவும் அந்த மூமின்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். சங்கைக்குரியவர்களே, அவர் எப்படியாப்பட்டவர் என்றால், அனைத்து மனிதர்களுக்காக வேண்டி இம்மையில் தன் மீது கஷ்டத்தை சுமந்து கொண்டவர். அதே போன்று மர்மையில் மஹ்ஷர் மைதானத்தில் கௌசர் நீர் தடாரக்கூடிய நேரத்தில் இவ் அனைத்து நேரத்திலும் தன்னை விட இந்த மக்களை முற்படுத்த வேண்டும், மக்கள் அவர்கள் கஷ்டங்கள் பெறக்கூடாது, அவர்கள் எந்த ஒரு துன்பங்களும் வந்துடக்கூடாது என்பதற்காக தன்னை தானே அழித்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்படியான ஒரு மனிதர் தான் யாரபி முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, நான் நேரத்தோடு சொன்ன அல்லாஹ் தஆலா தன்னுடைய சிஃபத்தை அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று கொள்ளக்கூடிய அந்த சிஃபத்தை அல்லாஹ் தஆலா இந்த நபிக்கு சூட்டி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களுடன் அவர்கள் இரக்கமுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் குர்ஆனில் கூறுகின்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உங்களை நாங்கள் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கின்றோம் ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவர்களுக்கும் ரஹ்மத்தாக, அருட்கொடையாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக. சங்கைக்குரியவர்களே, இது அல் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆலம் என்றால் என்னது? இன்றைக்கு எங்களுக்கு முன்னாடி விளங்கக்கூடிய சில விடயங்கள் மட்டும் ஆலம் என்று சொல்றது. அதாவது நாங்கள் இப்ப சவுதியில் இருக்கிறோம் என்றால் சவுதி மட்டும் ஆலம் என்று சொல்றது, அல்லது ஸ்ரீலங்கா, இந்தியா, ஏதாவது ஒரு சின்ன நாடுகளை தான் ஆலம் என்று சொல்றது. சங்கைக்குரியவர்களே, இல்ல, உலமாக்கள் ஆலம் என்றதுக்குரிய வார்த்தைக்கு ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு வரையறை ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னா, மா சிவல்லாஹ், அல்லாஹ் அல்லாத அனைத்து விடயமும், அல்லாஹ் அல்லாத அனைத்து விடயமும் தான் இந்த ஆலம், அகிலம் என்று சொல்றது. சங்கைக்குரியவர்களே, இந்த முழு அகிலத்துக்குமே, அந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மூமின்களுக்கும் தான், முஸ்லிம் மூமின் அல்லாத காஃபிர்களுக்கும் தான், இந்த ரெண்டுக்கும் இல்லாத முனாஃபிக்குகளுக்கும் தான், அதே போன்று ஜின்னாத்களுக்கும் தான், அதே போன்று மனிதர் ஜின் வர்க்கம் அல்லாத மிருகங்களுக்கும் தான். இது அனைத்துக்குமே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு ரஹ்மத்தாக அந்த நபி அனுப்பியிருக்கின்றார். அதனை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தியும் காட்டியிருக்கின்றார்கள். தன்னுடைய அல்லாஹ் தனக்கு தந்த அந்த விடயத்தை
செய்தும் காட்டியிருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு இதே கிட்டத்தட்ட 60 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து நபி அவர்கள் வஃபாத்தாகும் வரைக்கும் 63 வருட காலம் தான். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய 40வது வயதில் நுபுவத்து கிடைத்ததிலிருந்து 63 கிட்டத்தட்ட 23 வருட காலங்கள் மக்காவிலும் மதீனாவிலும் அதிகமான துன்பங்களை மேற்கொண்டார்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய, நபி அவருடைய வாழ்க்கையை பத்தி நாங்க பேச போனா எங்களுக்கு அதனை எந்த டாபிக்ல பிரிச்சாலும் சாதாரணமா 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அல்லது ஒரு நாள்ல பேசி முடிக்க முடியாது. என்றால் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு முன்மாதிரி கிடைக்கும். அது ஒரு தோழராக சரி, தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஒரு தோழராக சரி, அதே போல தன் மனைவிமார்களுக்கு ஒரு ஹஸ்பண்டா ஒரு கணவனாக வாழ்ந்தாலும், முழு உம்மத்துக்கே நபிமார்களாக நபியாக இருந்தாலும், அதே போன்று அவர்கள் ஒரு அரசராக அல்லது ஒரு படை தளபதியுடைய அந்தஸ்து, எந்த அந்தஸ்து இருந்தாலும் தன்னுடைய ரஹ்மத்தை, தன்னுடைய அருளை, தன்னுடைய அந்த இரக்கத்தை சஹாபாக்களுக்கும் உலகத்திலும் காட்டியே இருக்கிறார்கள். எனவே சங்கைக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அதை எதனை பிரித்தாலும் எங்களுக்கு ஒரு குறுகிய நேரத்தில் பேசி முடிக்கிறார்கள். என்றாலும் இந்த காணொலியில் நாங்கள் சில விடயங்களை மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரஹ்மத்தை பற்றி, நபி அவர்களுடைய இரக்கத்தை பற்றி, நபி அவர்கள் மற்றவர்களுக்கு காட்டிய அன்பை பற்றி, பணிவை பற்றி, ஒற்றுமைப்படுத்துவதற்காக நபி அவர்கள் செய்த தியாகங்களை பற்றி ஒரு சிறிய விடயத்தை இந்த சுருக்கமான காணொலியில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். சங்கைக்குரியவர்களே, சஹாபாக்களுடன் அது பாவம் செய்யக்கூடிய சஹாபாக்களா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பாவி என்று ஒதுக்கவில்லை. அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் காட்டினார்கள். மாலிக் இப்னு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு மனிதர் வாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ் அஸப்து ஹத்தன் ஃபதஹிர்னி. இந்த மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அந்த மனிதர், அந்த சஹாபி சொல்லி காட்டுறாரு, யா ரசூலல்லாஹ் நான் ஹத்துக்குரிய தகுதியானவன் ஆகிவிட்டேன், ஃபதஹிர்னி என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பக்கத்துல அடுத்த பக்கம் திரும்பி சொன்னாங்க, வைஹக் உனக்கு என்ன நடந்திருக்குது, ஓ இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு மீண்டுரு அப்படின்றாங்க. ஒரு மிகப்பெரிய அரசன், மிக மிக உயர்தமான ஒரு நபி, அவங்கள்ட்ட வந்து இந்த சாபி சொல்றாங்க, நான் ஹத்துக்குரிய ஒரு பாவத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகின்றோம். உடனே அவர்களை பிடித்து, நீ பாவம் செஞ்சிட்டாய், ஏன் இப்படியான செஞ்சாய்? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள், ஒரு பாவத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்தப்பட்ட நபி, பாவம் செய்யாத நபி, அப்படியான நபி. அவர் கேள்வி உடனே பிடிச்சு, என்ன இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டாய், என்ன நீ பாவத்தை செஞ்ச அப்படி கேட்க ஜன நபி அவங்க கேட்கல. இப்ப 2வது தடவை இந்த சாபி என்ன செய்யறாங்க, அடுத்த பக்கத்தால வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அஸப்து ஹத்தன், யா ரசூலல்லாஹ் நான் ஒரு ஹத்துக்குரிய ஒரு பாவத்தை செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் ஃபதஹிர்னி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இப்படி நபி சொல்றாங்க 3 தடவை கேட்கிறாங்க. 4வது தடவை நபி அவங்கள்ட்ட சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூஞ்ச பார்க்கறாங்க, பார்த்து கேட்கிறாங்க, ஹத் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும், ஹத்துல எத்தனையோ விதமான களவெடுத்தாக்க கொடுக்குற ஹத் இருக்குது, அதே போல வெட்டு கட்டினா கொடுக்கக்கூடிய ஹத்துகள் இருக்குது, ஜினா செய்த கொடுக்கக்கூடிய ஹத்துகள், இப்படி இருக்குது, அது பல விதமா இருக்குது. இவர் பொதுவா நபி அவங்கள்ட்ட சொன்னாரு. நபி அவங்க அதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, எந்த விதமான ஹத்துக்குரியவரா நீ ஆகினாய், எப்படியான ஹத்துக்குரிய பாவத்தை செஞ்சிட்டான்னு சொன்னாங்க, பக்கத்து ஜனைத்து யா ரசூலல்லாஹ், நபி அவர்களே நான் வந்து ஜினா செஞ்சு விட்டேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ பாவியே போ, உனக்கு நாங்க செய்யறோம், உனக்கு கூடிய தண்டனை நான் உடனே தாரோம், அப்படி இப்படி ஒன்றுமே சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இவருக்கு என்ன பைத்தியமா என்று கேட்கிறாங்க. அபி ஜுனூன், இவருக்கு என்ன பைத்தியமா என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், அல்லது இவர் ஏதாவது ஷுர்புல் ஹம், என்னாவது போத வஸ்துக்களை பயன்படுத்திக்கிறாரா, அதனால தான் இப்படி சொல்றாரான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல அப்படின்னு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவருக்கு பைத்தியமும் இல்லை, அதே போல இவர் போதை அறிந்தவராகவும் இல்லை, எனவே இவர் சரியான நிலைமையில் இருக்கிறார், எனவே ஹத்துக்குரியவரா தகுதியானவர் ஆகிட்டார். சஹாபாக்கள் சொல்லி சங்கைக்குரியவர்களே, அதற்கு பின்னாடி அந்த சாபிக்கு அத்தடிக்கப்படுவது, அத்தடிக்கப்பட்டு அந்த சாபி வஃபாத்தாரா என தெரியும். ஒரு கல்யாணம் முடிச்சவர், திருமணம் முடிச்சவர் ஜினா செய்து விட்டால் அவருக்குரிய ஹத் ரஜம், ரஜம் என்றால் கல்லறிஞ்சு கொள்வது. எனவே அந்த முறையில் இது அடிக்கப்படுவது, கல்லால் அடிக்கப்படுவது, அவர் ஷஹீதாக்கப்படுறாரு. அதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. போகக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க. சஹாபாக்கள் இந்த நபியாவோட இந்த விஷயத்த இந்த சாபையில் நடந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. ஏன் இவர் இப்படி செஞ்சு கொண்டாரு, அப்படியே விட்டு விடலாமே, அப்படி இல்லாம ஆய்கொள்ளலாமே, அந்த மாதிரி ஒரு கருத்துப்பாடுல இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டாரு அப்படி என்று கேட்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுறாங்க இந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்கூடிய மக்களை. நபி அவங்க போறாங்க, போயிட்டு சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரனுக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. லகத் தாப தௌபதன், அவர் ஒரு தௌபா செஞ்சுக்கிறாரு. எப்படியான தௌபா என்றால், இதே பாவத்தை 70 பேர் செஞ்சாலும் அந்த 70 பேருக்கு இந்த 70 நபருக்கும் இந்த தௌபாவை பிரிச்சு கொடுத்தாலும் இவருடைய தௌபா அந்த தௌபாவுக்கும், இவருடைய தௌபா போதுமாவும் அவங்களுக்கும், ஏன்னா இவர் செஞ்ச தௌபா அவங்களுக்கும் போதுமா, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தௌபாவை செஞ்சுக்கிறான்னு சொன்னார். சகைக்குரியவர்களே, எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்றால், இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கத்தை பாருங்க. பாவம் செஞ்சிட்டோம் என்று சொல்றாரு, பாவம் செஞ்சிட்டோம் சொல்றாரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமைக்கு தண்டனையை கொடுக்க முன்வரவில்லை. 3 தடவை அந்த சாபி அவங்களோட பாவத்தை நான் செஞ்சுட்டேன் யார சொல்லலாங்களே, பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க சொன்னது பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார். சங்கைக்குரியவர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்த மனிதர்களுடனும் விதமான இறக்கமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை தரக்கூடியவர்களாக இருந்தார். நோவினை தரக்கூடியவர்களாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் மிகவும் இரக்கமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார். எந்த அளவுக்கு இரக்கத்தை தன்னால் காட்ட முடியுமோ, என்றால் நபி அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ரஹ்மத்தாக தான் நீங்க அனுப்பப்பட்டிருக்கீங்கன்னு சொன்ன பிறகு நபி அவர்களுக்கு அதுக்கு மாற்றமாக போக முடியாது. நபி அவர்கள் இரக்கம் காட்டுகின்றார்கள். இயற்கையிலே அல்லாஹ் மன்னிக்காத விடயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் சில விடயத்தில் விரும்பாத விடயமாக இருந்தாலும் சாபாக்கள் மூலமாக வெறுப்பை தெளிவுபடுத்துறாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தாலா குர்ஆனை இறக்கி இப்படியான விடயத்தை நீங்க செய்ய வேணும் என்றாலும் அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரஹ்மத்தையும் காட்டிதான் இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பது மதீனாவில் இருக்கக்கூடிய, அதாவது ரயீசுல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்கள் என்றால் நயவஞ்சகர்கள். அவர்கள் முஸ்லிம்கள் தான், முஸ்லிம்களுடைய போர்வையில் இருப்பார்கள். காஃபிர்கள் இடத்தில் போனால், முஸ்லிம்கள் இடத்தில் வந்தால் சொல்வார்கள், நாம உங்களோட தாய்க்கிறோம். வைதா கலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்க அதே போல அவங்க ஷைத்தான்களின் பக்கம், அந்த காஃபிர்களின் பக்கம் அந்த முனாஃபிகீன்கள் போனா சொல்லுவாங்க, இன்னா மஅக்கும், நாங்க உங்களோட தான் இருக்கிறோம், இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்க சும்மா இந்த விளையாட்டு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம், அவங்களோட சேர்ந்து நாங்க உங்களோட தான் இருக்கிறோம் என்றத இந்த முனாஃபிகள் சொல்லக்கூடியவங்க. எனவே இப்படியாப்பட்ட மிகப்பெரிய முனாஃபிகீன்ல மிகப்பெரிய தலைவன் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்றாங்க. இவ்வளவு பெரிய முனாஃபிக், இப்படியான முனாஃபிகை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் காட்டியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு நோயினை கொடுத்தாங்கன்னா, நபி அவர்களுக்கு பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசியவன். அல்லாஹ் கூட அவனுடைய ஜனாசாவை தொழிற்பதற்கு வெறுக்கப்பட்டவன். அப்படியானவனாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கும் இரக்கம் காட்டியிருக்கின்றார். கஸ்வா பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், பனு கைனுகா சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தோடு நடக்கப்பட்ட ஒரு யுத்தம். அவர்கள் நபி அவர்களுக்கு சில பிரச்சனைகளை படுத்தினதுனால் 15 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதிகள் இவங்களோட அந்த இடத்தை முற்றுகையிடுறாங்க, அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ரவுண்ட் அப் பண்ணின உடனே 15 நாட்கள் இவங்க ஏழுமான முற்று அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்து முயற்சி செய்யறாங்க. 15 நாள் தாண்டிச்சு. அதுக்கு முன்னால அவங்களுக்கு தாக்கி பிடிக்கல, வெளியே வராம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவங்க அனைவரையும் கொல்லணும். என்னால் அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இவங்க படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் கொல்வதற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஹஸ்ரத் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான், மதீனாவில் ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இவங்களுக்கும்
இந்த பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துக்கு இடையில ஒரு உடன்படிக்கை இருக்குது. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்க வாய் போடணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நாங்க வாய் போடுவோம், உங்களுக்கு யாராவது அடிக்க வந்தா அவங்களோட சேர்ந்து நாங்க அவங்களோட யுத்தம் செய்வோம், அவங்களோட யாராவது அடிக்க கொள்ள வந்தா உங்களோட சேர்ந்து நாங்களும் அவங்களுக்கு யுத்தம் செய்வோம். அப்படி என்ற ஒரு கோட்பாடு, ஒரு உடன்படிக்கை அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்படி செஞ்ச இந்த நேரத்துல இப்ப இந்த பனு கைனுகாவுடைய எல்லாத்தையும் கொல்லணும் என்ற முடிவு வந்த பொண்ணே இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் என்ற தலைவன் எழும்புறான். எழுப்பி போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போயிட்டு சொல்றான், யா ரசூலல்லாஹ், அவங்க என்னுடைய ஹுலஃபாக்கள், என்னுடைய உடன்படிக்கை செஞ்சவங்க, அவங்களை என்னோட அனுப்பிடுங்க. நபி அவங்க அப்படி சொன்ன இடத்துல அவங்க பேச்சை கணக்கெடுக்கும். நபி அவங்க அனுப்பி போயிட்டாங்க. ரெண்டாட்டுக்கும் சொல்றான் இதே மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச்சை கணக்கெடுக்கல. மூணாட்டி நபி அவங்களோட இனிக்கால இப்படி குடிக்கிறான், குடிச்சு சொல்றான், யா ரசூலல்லாஹ், அவனை நீங்க என்னையோ அந்த மக்களை நீங்க என்னையோட அனுப்பணும், நான் சொல்ற விடயத்தை செய்ய வைங்க, ஏனென்றா அவங்களுக்கும் எனக்கும் இடையில உடன்படிக்கைக்கு என்று மிகவும் ஒரு கடினமாக. சும்மா யோசிங்க, இது யாரு? முனாஃபிக். எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு முனாஃபிக் என்று. முஸ்லிமுடைய போர்வையில முனாஃபிக்காக ஈக்கக்கூடியவன் முழு ஈக்கக்கூடிய சாபாக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியானவன் ஒரு ஜனாதிபதி என்று சொல்லலாம், பிரசிடென்ட் என்று சொல்லலாம், அரசன் என்று சொல்லலாம், உம்மத்துக்கே நபியாக வந்த முழு உம்மத்தினுடைய முஸ்லிம்களுடைய பொறுப்புதாரி, அப்படியான நபியுடைய ஜெய் குளர்கிட்டால பிடிச்சு ஆட்டி சொல்லுறான், அவர்களை என்னுடன் அனுப்பி வையுங்கள். அவர்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு அவங்களுக்கு கொடுங்க, அப்படி இல்லாம நீங்க கொலை செய்ய வானம் என்ற கருத்துப்படல சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே சிவந்து போய்த்திருச்சு. சிவந்து போய் நபி அவனோட மூஞ்சி அப்படியே சிவந்து போய் ஒரு விதமான கோவத்துடைய இருந்துச்சு. ஆனாலும் நபி அவன் ஒன்றுமே சொல்லல. இவனுக்கு எல்லாம் சேர்ந்து அடிச்சு போடுங்கன்னு சொன்னால் சாபாக்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க அந்த நேரமே அவங்க களத்தை வெட்டி போடுறதுக்கு. ஆனாலும் நபி அவன் அப்படி சொல்லாம ஹும் லக்கும், அவங்க உங்களுக்குரியவங்க, நீங்க பார்த்து என்னத்தையும் செஞ்சு போங்கன்னாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களை கொலை செய்யாம மதீனாவுல இருந்து அவங்களை என்ன செய்யப்படுது, நாடு கடத்தப்படுது, ஷாமுடைய பகுதிக்கு அவங்க அனுப்பிட்டு. சங்கைக்குரிய பாருங்க நபி அவங்களோட இறக்கம். ஒரு முனாஃபிக், நபி அவனுக்கு தெரியுமா அவன் முனாஃபிக் என்று? ஏன் அவனோட குழந்தை அவனோட பிள்ளைகளுக்கு கூட முனாஃபிக் என்று தெரியும். அதே போல இந்த சாபாக்களுக்கு தெரியும். நபி அவனோட களத்தை பிடிச்சு ஆட்டுறான், ஆனா நபி அவன் மன்னிச்சு. இன்னொரு பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தத்துடைய சந்தர்ப்பத்துல அன்சாரிகளுக்கும் அன்சாரிகள் தெரியும், மதீனாவாசிகள் அன்சாரிகள்னா உதவி செய்தவர்கள். ஏன்னா முஹாஜிரின் என்றை மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவங்க, அந்த முஹாஜிரின்கள் உதவி செய்தவர்கள் அன்சாரிகள், மதீனாவாசிகள். இவர்களுக்கு இடையில் ஒரு பனு முஸ்தலக்குடைய நேரத்துல, யுத்தத்துடைய நேரத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனை ஏற்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே ஷேப் ஆகி விட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுல அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் நிற்கிறான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருவது, இப்ப மதீனாவுல மதீனாவாசிகளை விட, அதாவது அன்சாரிகளை விட அதிகமா இருக்கிறது முஹாஜிர் தான், முஹாஜிர்கள் அதிகமாக போறாங்க அப்படி என்று கேள்விப்பட்ட உடனே இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்றவனுக்கு ஒரு விதமான கேள்வி வரும். வந்து சொல்றான், வல்லாஹி லை ரஜஅனா இலல் மதீனதி லா யுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். சொல்றான், அல்லாஹ் மீதானேயாக நாங்கள் மதீனாவுக்கு போய் செய்தோம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு விரட்டுவோம் என்ற கருத்தில் சொல்றோம். அடிச்சு விரட்டி விடுவோம் என்பதாக சொன்னோம். இன்னொரு விவாதத்துல வந்து இது எப்படி என்றாக்க, இவன் சொல்லுறான் மக்களிடத்தில், நாங்க உங்களுடைய ஆட்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் என்னவென்றால், சம்மின் கல்பக யஅகுலு, சம்மின் கல்பக யஅகுலு என்ற சொல்லை தான் உங்களுடைய முஹம்மதுக்கு நாங்கள் கூறுகின்றோம் என்பதாக மக்காவாசிகள் முஹாஜிரின்களை பார்த்தோம். ஏன்னா நபி அவர்களும் முஹாஜிர்கள் என்னால் ஹிஜ்ரத் செய்யப்பட்டு வந்தவர்கள். சம்மின் கல்பக யஅகுலு என்று சொல்றது வந்து இது அரபு பாஷையில மிகவும் தாழ்வுபடுத்தி கூடக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது திண்ட இடத்திலே சக்தி எடுத்தார்கள் என்று சொல்வார்களே, நாங்க உங்களுக்கு தின்னத்தாரம் எங்ககிட்டே நீங்க சக்தி எடுத்துட்டீங்களா, அல்லது நாங்கத்தான் உங்களை இங்க வர வச்சோம், இப்ப நீங்க எங்களை விட பெரிய ஆளாக போறீங்களா, நாங்க வளர்த்தனா நீங்க எங்களையே கடிக்க போறீங்களா என்ற கருத்தமாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவாக்கி இந்த வார்த்தையை சொல்றாங்க. இந்த வார்த்தை சம்மின் கல்பக யஅகுலு என்றது மிகவும் தாழ்வான விஷயத்துக்கு பாய்க்கக்கூடிய ஒரு வார்த்தை, நன்றி கெட்டவர்கள் என்று பாய்க்கக்கூடிய வார்த்தையை நபி அவர்களுக்கு பாய்க்கிறார். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் தானி அவருக்கு யா ரசூலல்லாஹ் விட்டுருங்க, நீங்க சொன்னீங்க என்று சொன்னா இந்த விஷயத்தை நபி அவங்கள்ட்ட வந்து அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் விட்டுருங்க, நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா
உடனே நான் அவனுடைய களத்தை வெட்டி விடுவேன், இந்த வாளால் வெட்டி விடுவேன். நான் விட்டு போடுது, அவனை மன்னிச்சு விட்டுருங்க. ஏனென்றால் யாரும் பேசிடக்கூடாது, நீங்க போய் கொலை செஞ்ச போறோம் நபி அவனோட அஸ்ஹாபலே கொலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறான் என்ற வார்த்தை சொல்லிவிடக் கூடாது, எனவே விட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை விட்டு கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும் அஹதுடைய சந்தர்ப்பத்துல, எல்லாத்துக்கும் தெரியும் அஹதுடைய சந்தர்ப்பத்துல சஹாபாக்கள் எத்தனை பேர் யுத்தத்துக்கு போனாங்க? 1000 பேர்னு சொல்றோம் கிட்டத்தட்ட. ஆனால் யுத்தத்துக்கு 1000 பேர் கலந்து கொண்டாங்கன்னா இல்ல. அந்த நேரத்துல அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ன செய்யறாங்க? கிட்டத்தட்ட 300 சொச்சம் பேர் அவன் குரூப் ஆகிக்கக்கூடியவர்கள் எடுத்து வந்துடுறான் யுத்தம் செய்ய. பிரச்சனைகளை போட்டு அவன் மஷூரா ஏற்றுக்கொள்ள இல்ல. அவன் சொல்றான் மதீனாவுக்குள்ள இருந்தே நாங்க தாக்குவோம், வெளியே போக தேவையில்லை. ஆனால் சிலர்களுடைய கருத்தை வைத்து வெளியே வைத்து யுத்தம் செய்யப்படுது. எனவே இதனால அந்த கேதி ஏற்பட்ட அவன் சொல்லி அவனுடைய ஆட்கள் கிட்டத்தட்ட 300 பேர் கொண்ட அந்த ஜமாத்தை அவன் திருப்பி எடுத்துருக்கான். சங்கைக்குள்ளே இவ்வளவு நபி அவர்களுக்கு நோய் முஸ்லிம் என்ற போர்வையில் இருந்து முனாஃபிக் வேலைகள் பார்த்து, நயவஞ்சக வேலை பார்த்து இவ்வளவு அநியாயம் செய்தவன் அவனுடைய மரணம் வருவது, சக்கராத்துடைய வேலை வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க அவனை பார்க்கறதுக்காக. பார்க்க போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கூப்பிடுறான். அவன் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயம் பேசுறான். நபி அவர்கள் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்றான். அது என்ன விடயம்? சொல்றான், யா ரசூலல்லாஹ், நான் மரணித்தால் உங்களோட ஆடையினாலதான் என்னைய கஃபன் செய்யும், நீங்க எனக்கு தொழுவிக்கணும் என்ற கபூர்ல இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை ஏற்றுக்கொள்றான். ஹஸ்ரத் அலி, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கோபம் என்றால் சொல்லுறாங்க, யார சொல்லலாம், இவன் இவ்வளவு பெரிய அநியாயக்காரன், உங்களுக்கு முஸ்லிம் என்ற போர்வலை இருந்து கொண்டு அநியாயத்தை செய்தவன், உங்களுக்கு தேவையில்லாத விடயங்களை பேசினவன். என்ன யார சொல்ல, இவனுக்கு நீங்க இப்படி பணிஞ்சு போறீங்களா? இவன் கேட்கறத நீங்க செய்ய போறீங்களா? உங்களோட ஆடையை கொடுத்து அவனை கஃபன் செய்ய போறீங்களா? அவனுக்காண்டி தொழ போறீங்களா? அவனுக்கு ஜனாசா கபருக்கு நீங்க இறங்க போறீங்களா என்று கேட்ட நேரம் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இறக்க முடியும், இவ்வளவு அநியாயம் செஞ்ச, இவ்வளவு அநியாயக்காரன் இருந்தாலும் நபி அவங்க சொல்றாங்க, அவன் மரணத்துடைய நேரத்தில் இருக்கிறான், அவனுக்கு நான் ஒரு நாள் 70 முத்தம் அல்லது 100 விடுத்தம் நான் அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் அவருடைய பாவ மன்னிக்கப்படும் என்று இருந்தால் நான் அதனையும் செய்வேன் என்பதா சொல்றான். அதுக்கு பின்னாடி அவனோட ஆடை கொடுக்கப்படுவது, நபி அவங்க தொழுவிக்கிறாங்க, ஜனாசா அடக்கம் செய்யப்படுவது, எல்லாம் நடக்குது. ஆனால் சஹாபாக்களுக்கு சரி வெறுப்பு. இதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வெறுப்பு, சரி ஒரு கேள்வி. அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தோதுவாக அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இருக்கிறான், நபியே நீங்க அவனுக்கு 70 இஸ்தக்ஃபிர்லோ மௌலா தஸ்தக்ஃபிர்லோ, நீங்க அவனுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, 70 முறை நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இருக்கிற மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், இனிமேல் நீங்க எந்த ஒரு முனாஃபிக்கின்ற கபருக்கும் நீங்க போகக்கூடாது, அதே போல அவனுடைய ஜனாசால நீங்க தொழுவிக்க கூடாது என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் சுப்ஹானல்லாஹ். சங்கைக்குரியவர்களை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு வெறுப்பு. அல்லாஹ் இப்படி குர்ஆனில் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு கூட வெறுப்பு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தை வெளியாக்கி காட்டுறாங்க. சாபா அது முனாஃபிக்காயிக்கட்டும், ஆனால் என்னுடைய இரக்கம், அவனுடைய தன்மை அவன் காட்டினான், என்னுடைய தன்மையை நான் காட்டணும் என்றதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்காக வேண்டி தொழுவித்து, அவனுடைய ஜனாசா தொழுவித்து, ஆடையை கொடுத்து, அதே போல அவனோட கபர்ல கூட சங்கைக்குள்ள இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மனிதர்களோட மட்டும் இல்லாது, மனிதர்கள் காஃபிர்களா இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்கள் பாவிகளா இருந்தாலும் சரி, முன்னாடி இவங்களோட மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அன்பை வெளியாக்கி காட்டவில்லை. மற்றமாக ஒரு சாதாரண ஒரு மிருகமா இருந்தாலும் அந்த மிருகத்திற்கும் அன்பை வெளியாக்கி காட்டிக்கிறாங்க. ஒரு தடவை உதேபியாவுடைய அந்த உடன்படிக்கை நேரம் போறாங்க, இந்த விடயத்துக்கு போகக்கூடிய நேரத்துல மலைகளை ஏறி பல மலைகளை தாண்டி அப்படி போறாங்க. போகக்கூடிய நேரத்துல திடீர்னு ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டாங்க. சஹாபாக்கள் நிக்கிறாங்க, சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் ரோட மாறி போங்க, இந்த ரோடால இப்ப போவானு என்பதாக போறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன யார் சொல்றா? சொல்லாங்க, கல்வி அங்க ஒரு பெண் நாய் ஒண்டிக்குது, தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்குது என்பதாக. சஹாபாக்கள் சொல்றாங்க, சில சஹாபாக்கள், யாரும் சொல்லலாம் நாங்க அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம ஒதுங்கி அமெரிக்கால போவோமே, யாரும் சொல்ல, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டமோடு நாங்க இப்படி போயிட்டு கொண்டிருக்கிறோம், திடீரென்று பாதையை மாத்திரை கஷ்டம், யாரும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, ஒரு பொழுதும் அதனுடைய குட்டிக்கு பால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது, அதனை பயங்காட்டுவதை நான் விரும்ப மாட்டேன், எனவே பாதையை மாற்றுங்கள், அந்த இடத்தால போக முடியாது என்பதாக பாதையை மாற்றுங்க. பாருங்க, ஒரு நாயினுடைய இதா உதவல் கல்வு ஃபில் இனாய்
அதாவது ஒரு நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் போடப்பட்டால் 7 விடுத்தம், 7 விடுத்தம் நாங்க கழுவணும். அப்படியாப்பட்ட நாயா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயிராக, அதுக்கும் ரஹ்மத் காட்டப்படுறதுக்காக நபி வந்திக்கிறாங்க இந்த உலகத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாய்க்கு அட குட்டிக்கு பால் கொடுத்துட்டு ஒதுங்கி போறாங்க. ஆயிரக்கணக்கான சஹாபாக்களோட ஒதுங்கி போகும். சுப்ஹானல்லாஹ். சங்கைக்குள்ளே இன்னொரு விடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. போயிட்டு ஒரு இடத்துல ஒதுங்கி கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. அங்க ஒரு மரத்துல ஹம்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை, சிட்டுக்குருவி என்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிட்டுக்குருவி உண்டு, அது முட்டை போட்டிக்குது. தாய் குருவி என்ன செய்து எங்கேயோ போயிட்டு வந்து பார்த்தா முட்டையை காணும். வந்து அதனுடைய பாஷையில நபி அவங்கள்ட்ட என்னமோ ஒன்று சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா வஹீ மூலமாக நபி அவர்களுக்கு அறிவித்துட்டான். இதுதான் பிரச்சனை என்று கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து, ஐயுக்கும் ஃபஜரஹாதி, உங்களை யாரு இதனை பயன்காட்டியது, யார் இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணியது என்பதாக கேட்கிறார். அந்த நேரத்துல ஒரு சஹாபி சொல்றாரு, யார் சொல்றாங்க, நான் தான் அது முட்டையை எடுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு ருத்ஹு ரஹ்மத்தன் பிஹா, அந்த இடத்துல அதை வச்சிருங்க, அதுக்கு இறக்கம் காட்டுங்க. ஏன்னா அது குட்டியோட இருக்கணும் என்று விரும்புது, நீங்க நல்லா பயன் காட்டுங்க. பாருங்க, ஒரு பறவையுடைய விடயமா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இறக்கம் காட்டுறாங்க. சங்கைக்குரியவர்களே, நபி அவர்கள் இம்மேல மட்டும் எங்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கல, எங்களுக்கு இறக்கம் காட்டக்கூடியவர்களா இருக்கல, எங்களுக்கு அருட்படையா இருக்கல, மறுமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருட்படையாகவும் இருக்கின்றார்கள் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்ன எங்களுக்கு தெரியும், மறுமை நாளில் ஒவ்வொருத்தரும் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, அல்லாஹ் தஆலா சூரத்துல் அபஸல சொல்லி காட்டுறான். அந்த நாளில் தன்னுடைய பெற்றோர்கள் குழந்தைகளை விட்டு விரண்டோடுவார்கள், சகோதரர்களை விட்டு விரண்டோடுவார்கள், தன்னுடைய திருமணம் முடிச்ச உயிரென்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துல தன்னுடைய மனைவியா இருக்கக்கூடியவங்க கணவனை கண்டு விரண்டோடுவாங்க. அப்படியாப்பட்ட நாளில் நபிமார்கள் கூட தனக்காக வேண்டி தன்னுடைய ஆத்மாவுக்காக வேண்டி துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். எனக்கு என்ன நடக்குமோ தெரியா, நான் இந்த குற்றத்தை செஞ்சுட்டேனே, நான் இப்படியான தவறுகளை செஞ்சுட்டேனேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஒரு உம்மத்துக்கு ஷஃபீகளாக ஆவாங்க, சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக ஆவாங்க, மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் வாதாடக்கூடியவர்களாக ஆவாங்க. சொல்லிக்கூடியவர்களே, அவங்க கௌசர் இடத்துல நிற்பாங்க, மஹ்ஷர் மைதானத்துல இடத்துல நிற்பாங்க. நரகத்துக்கிட்ட நின்று நபி அவர்கள் இந்த உம்மத்துல யாரும் நரகத்துக்கு போய்த்து கூட கூடாது என்றதுக்காக நல்ல இடத்துல வாதாடுவாங்க. சங்கைக்குள்ள இது செய்யறது 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பப்பட்டாலும் இதனை செய்யறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த பரக்கத் பொருந்திய ரமதான் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்விதமான ரஹ்மத்தான விடயங்களை நாங்க கேட்கணும். நாங்க இதுல மட்டுமில்லை, இப்படி ஒரு சின்னொரு விஷயத்தின் மூலமாக நாங்க ஞாபகப்படுத்துறோம். இதுக்கு பின்னாடி இன்னும் நாங்க யூடியூப் சேனல்களோ அல்லது புத்தகம் மூலமா நபி அவங்களுடைய இறக்கத்தை பத்தி, நபி அவங்க இந்த உம்மத்துக்கு செஞ்ச தியாகத்தை பத்தி, நபி அவங்க தன்னை தானே அழைச்சு கொண்டாங்க இந்த உம்மத்துக்காக வேண்டி. அல்லாஹ்வே சில இடத்துல கேட்கிறாங்க, அவங்க மூமினாகவோ இல்லை, மூமினாக இல்லைன்றதுக்காக உங்களையே நீங்க அழைச்சு கொள்ள போறீங்களா? நீங்க உங்களைய அழைச்சு கொள்ள வேணாம், அவங்க மூமின் ஆகுவாங்க, ஆகாம போவாங்க, ஆனா உங்களையே நீங்க கஷ்டத்தை போட்டுக் கொள்வாங்க. நல்லா கேட்கிறோம், அவ்வளவுக்கு கஷ்டத்தை பெற்றுக்கொண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துல. இணைய சங்கைக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை வன்முறைகளை நான் ஒவ்வொரு விஷயமா நபி அவங்களோட ரஹ்மத், நபி அவங்களோட ஆரம்பம், சீராவுடைய நபி அவங்களோட பிறந்தத்துல இருந்து மவுத் வரைக்கும், நபி ஸல்லல்லாஹு வஃபாத் வரைக்கும், நபி அவர்கள் அல்லாஹ்வை உயர்தரமான ரஃபீகுல் ஆலாவை சந்திக்க போகும் வரைக்குமே நபி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றுமே மற்றவர்களுக்கு பாடமாக இருக்குது, மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது. இதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு திடனாக அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அழகான முன்மாதிரிகள் இருக்குது, அழகான முன்மாதிரிகளுக்கு எடுத்து நடங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த ஒரு தினமான ரமலான் மாதத்தில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை படித்து அதனை அமல் செய்யக்கூடியவர்களாகவும், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துடைய நேரத்தில் நபி அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் ஒரு மரத்தில் கொப்பு கீழே குனிஞ்சிக்குது, அதனால குனிஞ்சி போறாங்க. நபி அவர்களுக்கு பிறகு இன்னொரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர், உமரோட மகன் அப்துல்லா என்ன செய்யறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போகக்கூடிய அந்த இடத்துல மரமும் இல்ல, கொப்பும் இல்ல, ஆனால் குனிஞ்சி போனாங்க. கேட்டாங்க சஹாபாக்களே, ஏன் குனிறீங்க? இல்ல, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனிஞ்சி போனதை நான் பார்த்தேன், எனவே அந்த சுன்னத் ஆயத்தாக நான் குனிஞ்சி போகிறேன்.
சுப்ஹானல்லாஹ். எனவே சங்கைக்குரியவர்களே, நாங்கள் முயற்சி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை எடுத்து நடக்க. விசேஷமா இந்த ரமலான் மாதம் ஆகிக்குது. இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை இந்த மாதத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த சுன்னத்துகளை எங்களுக்கு தாடி வைக்கிறதா இருக்கலாம், அல்லது விஸ்வாஸ் செய்யறதா இருக்கலாம், அல்லது தொழுகையுடைய விஷயத்துல முன் பின் சுன்னத்துகளை சொல்றதா இருக்கலாம். இவ்வளவு ரஹ்மத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டியது எந்த ஒன்றிலுமே வழிகேடு வைக்க வாய்ப்பு இல்லை என்று விளங்கிக் கொள்வோம். எனவே இந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸோட அமல் செய்வோம். அல்லாஹ் தஆலா இந்த பரக்கத் பொருந்திய ரமலான் மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களாகவும், அதே போன்றே அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக இந்த ரமலானை தந்தானோ அந்த தக்வாதார்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய இறை அச்சமுடையவர்களாகவும் அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.